தேவஞானம் என்றால் தேவனை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. அவருடைய ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. ஆறால் வருவதான பரிசுத்த ஜீவி அனுபவத்தை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. தேவனுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதுதான் விசேஷமான அறிவு. தேவனுடைய வல்லமையை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. தேவனுடைய பராக்கிரமத்தை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. தேவனுடைய கிரியைகளை குறித்து அறிந்து கொள்வதுதான் அறிவு. தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதுதான் அறிவு. அவர் எப்படிப்பட்ட இரக்கமுடையவர், உருக்கமுடையவர், மன உருக்கமுடையவர், குணமாக்குகிறவர், சொஸ்தமாக்குகிறவர், எவ்வளவாய் அன்பு கூறுகிறவர், எவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திலே வந்தவர், இவைகளை குறித்து அறிந்து கொள்கிறதான அறிவுதான் தேவஞானம் என்பது. தேவனுடைய மகிமையான காரியங்களை குறித்து அறிந்து கொள்கிறதான அறிவே தேவஞானமாகும். தேவனுடைய மகிமையான காரியங்கள், தேவனுடைய ஆச்சரியமான செயல்கள், தேவனுடைய அற்புதமான கிரியைகள், தேவனுடைய மகிமையான ரட்சிப்பு, தேவன் ஆயத்தமடையதான மகிமையான பாக்கியங்கள், இவைகளை குறித்து அறிந்து கொள்கிறதான மகிமையான விசேஷமான அறிவுதான் என்ன? தேவஞானம் என்பது.